ஹலோ மக்களே, வணக்கம். நான் சரஸ்வதி பழனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி 777. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆடி மாதம் அம்மன் மாதம் பிறந்தாச்சு இல்லைங்களா? எல்லா வீட்டுக்கும் அம்மா வந்திருப்பாங்க. ஆடி முதல் நாள் நான் என்ன பண்ணேன்னா, அம்பாளுக்கு சிம்பிளாக வரவேற்பு கொடுத்து ஒரு பூஜையை முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி. இன்றைக்கி நான் என் தாய்க்கு எப்படிலாம் அபிஷேகம் அலங்காரம் இதெல்லாம் பண்ணுறன்றதை தான் நீங்கள் வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எப்போவுமே இப்போ எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் முதல் நாளே அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கணுங்க. அதுவும் ஆடி மாதம் இல்லைங்களா? அதனால் இன்னும் விசேஷமாக மங்களகரமாக நம்ம வீடு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நல்லா வாசப்படியில் மாவிலை தோரணம், வேப்பிலை தோரணம் இதெல்லாம் கட்டி நல்லா கோலம் போட்டு செம்மண் இடணுங்க. மெயினாக அந்த கோலம் போட்டு செம்மண் இட்டிங்கன்னா அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்பும் அந்த வீடே பார்க்க மங்களகரமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக செம்மண் இட்டு, அது சில ஊர்களில் காவின்னு சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு நல்லா மங்களகரமாக நம்ம பூஜையை துவங்கணுங்க. இதே மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் வாசப்படிலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட பூஜை அறையும் போய் நல்லா சுத்தம் செஞ்சு பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவி நல்லா குங்குமம் மஞ்சள்லாம் இட்டு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அம்மன் படம் இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணி அதுக்கும் குங்குமம் மஞ்சள்லாம் இட்டு நல்லபடியாக அலங்காரம் பண்ணி நம்ம வச்சுக்கணும். முன் ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நானுமே எல்லாமே முதல் நாளே தயார் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நம்ம எந்த பூஜையை, எந்த சுவாமியை, எந்த அம்பாவை வணங்கினாலும் முதல்ல நம்ம வணங்க வேண்டிய தெய்வம்னா அது பிள்ளையார், அதுக்கப்புறம் குலதெய்வம். இவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம வணங்கிட்டு உத்தரவு வாங்கிக்கணும். இந்த பூஜையை நான் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும், அதுக்கு உங்களோட அருளும் ஆசீர்வாதமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டேயும் நம்ம வணங்கி வேண்டுதல் வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண போகிற பூஜை அம்மனோட பூஜை. ஆடி மாத முதல் வெள்ளியோட பூஜை. அதனால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிலைகள் இருந்தால் அவங்களுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த டைமில் நம்ம அம்மாள்கிட்ட, அம்மா இந்த மாதம் முழுக்க எங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் நான் பண்ணுற பூஜையை ஏற்றுக்கிட்டு ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் மன்னித்து எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மாள்கிட்ட வேண்டுதல் வைக்கலாங்க. அம்மனுக்கே பிடிச்ச கலர்னால் அது சிகப்பு இல்லைங்களா? அதனால் அவளுக்கு நான் சிகப்பு கலரில் பட்டு சேலை உடுத்தி அழகாக அலங்காரத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக, ஒன்றுமே நான் இப்போ போடலைங்க, வெறும் அழகாக புடவை தான் கட்டி விட்டுருக்கேன். என்ன ஒரு அழகு பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். அப்படியே அவளோட முகத்தில் அந்த புன்சிரிப்பு எப்படி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. என்னால் அடுத்த வேலையை பார்க்க முடியலைங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் தாயை. அதுக்கப்புறம் அவளுக்கு விசேஷமாக நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில். காலையிலேயே இந்த மாதிரி வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோயில்கள் இருந்தால் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆடி முதல் நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஊர்களில் தேங்காய் சுடுறது அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. சில ஊர்களில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த சேலம் திருச்சி அந்த மாதிரி சைடுகளில் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் ஊர்லெலாம் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனால் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு தேங்காய் எடுத்து அதில் ஓட்டையை போட்டுட்டு அதில் இருக்க தண்ணியெலாம் எடுத்துட்டு அதில் பார்த்திங்கன்னா பச்சரிசி, வெல்லம், உடைச்சக்கடலை இந்த மாதிரி விஷயம்லாம் போட்டுட்டு அந்த ஓட்டையை அடைச்சிட்டு நல்லா சுட்டுட்டு அதை சாமி முன்னாடி வச்சு படைச்சிட்டு, அதுக்கப்புறம் எல்லா சொந்த பந்தமும் கூடி இந்த விஷயத்தை பண்ணுவாங்க. எல்லாரும் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கமும் ஆடி முதல் நாளில் பண்ணுவாங்க.
ஆடி முதல் நாள்லேயே மஞ்சள், குங்குமம், பச்சரிசி, உப்பு, வெல்லம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கூட நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணலாங்க. சரி, முதல் நாள் வாங்க முடியலனாலும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கும் நம்ம போயிட்டு இந்த மாதிரி மங்கள பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு வச்சு படைக்கலாம். அதுக்கப்புறம் மாரியம்மன்னாலே யாருங்க, வேப்பிள்ளைக்காரின்னு அவளுக்கு இன்னொரு பேர் இருக்குது இல்லைங்களா? அவளுக்கு வேப்பிலை இல்லாமல் எந்த பூஜை இருக்குது சொல்லுங்கள். அதனால் என் தாய்க்கு நான் வந்து இன்றைக்கி வேப்பிலையை உடைச்சிட்டு வந்து அதுக்கு அவளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதை வைக்கும்போதே அப்படி ஒரு சிரிப்பு என் தாய் முகத்தில். வேறு எதுக்குமே அவள் மயங்க மாட்டாங்க. வேப்பிலையை கையில் கொடுத்துட்டா போதும் மாரி தாய்க்கு. அவ்வளோ அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா அது வேப்பிலை. ஆடி மாதம்னா வெறும் அம்மன் மாதம் மட்டும் இல்லைங்க, இன்னும் விசேஷங்கள் நிறைந்த மாதம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு நம்ம மண்ணெல்லாம் அப்படியே குளிருங்க. அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் நல்ல தென்றல் வீசுகிற காலம். அதுக்கப்புறம் விவசாயிகள் நிலத்தில் விதைகளை விதைக்கிற காலம். அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் முழுக்க மக்கள் அனைவரும் போய் கோவில்களில் கூடி திருவிழாக்கள் பூஜைகள்லாம் பண்ணுற காலம். இத்தனை விசேஷங்கள் நிறைந்த ஒரு மாதம்னா அது ஆடி மாதம், அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்குங்க, திக்கு தெரியாதவங்களுக்கு தெய்வந்தான் துணைன்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. அது எவ்வளோ உண்மையான வார்த்தைங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத சில டைமில் நம்ம நிற்போம் இல்லைங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் போய் உங்களோட கஷ்டங்களை இந்த தெய்வத்துக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த தெய்வம் கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. அதனால் மனிதர்களை நம்புறத விட தெய்வங்களை நம்பினா நம்ம வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் வந்து சேருங்க. அதுக்கு தாங்க பெரியவங்க சொன்னாங்க, திக்கு தெரியாதவங்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வாழ்க்கையில் இந்த அம்மன் எப்படின்னா என் உயிரில் கலந்தவங்க. என் அம்மா யார் அப்படின்னு யாராவது கேட்டால் நான் முதல்ல சொல்கிறது என் தாய் மாரியம்மனை தாங்க. அதுக்கப்புறம்தான் என்னோடய பெத்த அம்மாவை சொல்லுவேன். நான் எப்போவுமே என்னோடய அம்மாவா முதல்ல நினைக்கிறது என் தாய் மாரியம்மனை தான். அதுக்காக பெத்த அம்மாவை பிடிக்காதா அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு படி மேலே நம்ம அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட என் தாய் மாரியம்மன் கிட்ட வந்து நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல என் தாய் மாரியம்மன் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எது சொன்னாலும் போதுங்க, அடுத்த செகண்டே என்னோடய கவலை எல்லாம் பறந்து போயிடும். அதனால் என்னோட தாய் என் உயிரில் கலந்தவ அப்படின்னு நான் சொல்வேங்க. இந்த அம்மன் எப்படின்னா என்னோட ஒரு வயசுலேயும் ஒரு ரூபத்தில் ஒரு அம்மனாக ஒரு ரூபத்தில் என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னோடய வாழ்க்கை பாதையில் என்னோடய அடுத்த கட்ட ஒரு பயணத்துலேயும் கூடவே வந்தவங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வரைக்காலும் என் வாழ்க்கையில் என்னை கை பிடிச்சி ஒரு படியாக மேலே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு என் தாய் அம்மன் சமயபுர மாரியம்மனாகவும், காமாட்சியாகவும், மருவூர் அரசியாகவும், காளிகாம்பாலாகவும், திருவேற்காட்டு கருமாரியாகவும், சமயபுர மாரியாகவும், இப்படி என் வாழ்க்கையில் ஒரு ரூபத்துலேயும் என்னை வழிநடத்துகிறவங்க இவங்க தாங்க. இன்றைக்கி முதல் வெள்ளிக்கிழமை நான் அம்மனுக்கு என்ன மாதிரி விசேஷமாக பூஜை பண்ணியிருக்கேன்னா அதுதான் அபிஷேகம்லாம் பார்த்தீங்க இல்லைங்களா? அதுக்கப்புறமா நான் அம்மனுக்கு வந்து மாவிளக்கு ஏற்றிருக்கேங்க. அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக உங்களால் எந்த வெள்ளிக்கிழமை முடியுதோ அன்றைக்கி மாவிளக்கு வைங்க, தீபம் போடுங்க. அதுக்கப்புறம் துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க, அதையும் கட்டாயமாக அம்பாளுக்கு படைங்க. இந்த மாதிரி நான் இன்றைக்கி அவளை வந்து அபிஷேகம், வேப்பிள்ளையால் அலங்காரம், மாவிளக்கு, துள்ளு மாவு இதெல்லாம் வச்சு என் தாயை மனம் குளிர உள்ளம் குளிர நான் பூஜை பண்ணியிருக்கேங்க. அதுக்கு பக்கத்தில் இளநீ வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இந்த அம்மன் வழிபாட்டில் முக்கியமான ஒரு பொருள்னால் அது இளநியும் கூட. இந்த மாதிரி நம்ம ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டால் அம்மன் நம்மளை ஆனந்தமாக
தேடி ஓடி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, நமக்கு ஒரு குறையும் கிடையாது. சமயபுர மாரியம்மனை வணங்கினா சங்கடங்கள் அனைத்தும் அப்படியே ஒரு சட்டுன்னு விலகிடுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அம்மன் கிட்ட நம்ம வேண்டுதல்கள்லாம் வச்சு நம்ம சங்கடங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். அம்மன் இந்த மாதத்தில் ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. அதாவது ஒரு ஊரில் இல்லை, 2 ஊரில் இல்லைங்க, இந்த உலகம் முழுக்க இந்த ஆடி மாதத்தை திருவிழாவாக கொண்டாடுவாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க. அப்படின்னா அம்மா எப்படி இருப்பா சொல்லுங்கள்? ரொம்ப ஆனந்தமான நிலைமையில் இருப்பாங்க. நம்ம அம்மா கூட ஒரு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் போயிட்டு அம்மாக்கிட்ட எதனா வேணும்னா நம்ம கேட்டு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த மாதத்தில் அம்மன் ரொம்ப ஆனந்தமாக இங்கே பாருங்கள், அப்படியே சமயபுர கோலத்தில் அந்த அம்மன் உட்காந்துட்ருக்கிறது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனந்தமாக இருப்பாங்க. இந்த சமயத்தில் நம்ம எது கேட்டாலும் அவள் அள்ளி அப்படியே கொடுத்துருவா. அதனால் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முழுக்க அம்மனை வணங்கி நம்ம எல்லா வளமும் நலமும் பெறணும்னு நான் இந்த சமயபுர மாரியம்மனை வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு ஏதாவது அம்மன் பாடல்கள் தெரிஞ்சால் நம்ம பாடலாங்க. அதாவது ஸ்லோகன்கள் இதெல்லாம் நமக்கு தெரியலனாலும் கண்டிப்பாக அம்மன் பாடல்கள் ஏதாவது தெரியும். அதுக்கு ராகம் தெரியணும், மொழி தெரியணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம உள்ள முருக அம்பாள் கிட்ட எப்படி பாடுறோமோ பேசுகிறோமோ அதுதாங்க அவள் ஏற்றுக்க போகிறா. அதனால் எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு ஒன்றுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அவள் முன்னாடி உட்காந்து நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவள் ஏற்றுப்பா. எனக்கு ரொம்ப அம்மன் பாடல்கள் பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் பாட்டுன்னு அம்பாள் முன்னாடி பாடிக்கிட்டு இருப்பேன். சரி மக்களே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் மனமான நன்றியை சொல்லிக்கிறேங்க. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு பூஜையிலையும் கண்டிப்பாக உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன். என் வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு மனமாற வேண்டிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிற கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மன் அருளால் மஞ்சள் குங்குமத்துடன் மங்களம் நிறைந்த நாளாக உங்கள் அனைவருக்கும் அமையட்டும் அப்படின்னு என் தாய்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சரி, இன்னொரு எங்கள் வீட்டு பூஜை வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி மக்களே, நன்றி.